பெற்றோர்களுக்கு குழந்தைகளோட எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியங்க. படிக்கிற குழந்தைகளோட எதிர்காலத்தில கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும்தான், இன்னைக்கு குழந்தைகளுக்கு எந்த படிப்பு சரியா வரும், எதில அவர்களை சேர்த்து எந்த டிகிரி வாங்குனா அவர்களுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரியான நெறைய கேள்விகள் பெற்றோர்களுக்குள்ள இருக்கு. குழப்பங்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல பரீட்சையெல்லாம் முடிஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போகையில மேற்படிப்புக்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்து பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். அது பணம் காசு இருந்தாலும் சரி, இல்லைட்டாலும் சரி, ஏதோ ஒரு வாழ்க்கையில் அவர்கள் நல்லா படித்து முன்னேறி ஏதோ உத்தியோகம் பார்த்து நம்ம தான் இன்றைக்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறோன்னா அவங்களாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுடைய கவலை தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த கவலையாக மட்டும் இது இருக்கக்கூடாது. தெளிவாக நீங்கள் குழந்தைகளிடம் உங்களுடைய எதிர்காலம் கொடுத்து அவர்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் நல்ல மனம் திறந்து ஆலோசனை செய்ய வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு குழப்பமாகவே இருக்குது. 12th முடித்து அடுத்து என்ன படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலான்னே நிறைய குழந்தைகளுக்கு தெளிவு இல்லை. இதெல்லாம் ஏன் வருகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கே அடுத்தடுத்து குழப்பங்கள் வந்துடும். ஒரு கல்லூரியில் சேர்ந்த பிறகு பல குழந்தைகள் இந்த படிப்பு எனக்கு வேண்டாம், வேறு கல்லூரியில் வேறு படிப்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி கிரக நிலைகள், சூழல்கள், தசா புத்தி இதையெல்லாம் ஆய்வு செய்து அவரவர்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த தசா புத்திகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எதிர்காலத்துக்கான திட்டங்களை பெற்றோர்கள் வகுக்க வேண்டும். நம்மளுக்கு பிடிச்சிருக்க பையன் வந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அதாகணும் இதாகணும் அப்படின்னு. ஆனால் குழந்தைகளுடைய கல்வியின் தரம், அவர்களுடைய அறிவின் தரம், அவர்களுடைய கற்றலின் தகுதி இதெல்லாம் வந்து உணர்ந்து தான் அவர்களுக்கு மேலே நம்ம பாரத்தை வைக்க வேண்டும். சும்மா எல்லாரும் அங்கே படிக்கிறாங்க, இங்கே படிக்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆசைப்பட்டுட்டு நம்மளும் வந்து காணல் நீராக ஒரு கனவை வைத்துக்கொண்டு அதை குழந்தைகள் மேலே திணித்து அவர்களையும் சிரமத்துக்கு ஆளாக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. அப்போது ஒரு குழந்தை 10th வரைக்குமே அந்த பையன் வந்து சரியாகவே படிக்கவில்லை. ரொம்ப எழுதவே தெரியாது. கண்ணார நான் பார்த்தேன். கையெழுத்தே சரியாக வராது. தமிழ் அவ்வளோ பிள்ளைகள் இருக்கும். ஆங்கிலமும் சுத்தமாக வராது. எந்த பாடத்துலேயுமே அவனை வந்து தேத்த முடியல. படாத பாடுபட்டு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரையே கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாயிருச்சு. இந்த நிலைமையில் இனிமேல் அந்த படிப்பே வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கொண்டு போய் 10வதோடு நிறுத்திட்டு ஏதோ கடையிலையோ ஒர்க் ஷாப்லேயோ வேலைக்கு சேர்த்திட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்குள்ளே படிக்கணும் ரொம்ப ஆர்வம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஜாதகம் வருது, பையன் என்னம்மா பண்ணுறான் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒர்க் ஷாப் போகிறாமா அப்படிங்கிற நான் உண்மையிலுமே நல்ல கடுமையாக அவர்களை சாடி திட்டி விட்டேன். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து உணர்ந்து சரிங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறல அப்போ நான் வந்து அந்த ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது இன்னும் 6 மாத காலத்தில் அவனுடைய சூழலே மாறப்போகுது அப்படின்னு சொன்னேன். அவங்க நம்பவே இல்லை. என்னங்கய்யா சொல்கிறீங்க, நீங்கள் நம்புங்கம்மா, இது வரைக்கும் இருந்த பையன் வேறு, இனிமேல் பயக்க போகிற உங்களுடைய பையனோட வாழ்க்கை வேறு அப்படின்னு. பெற்றவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனை வந்து இடையிலேயே வேலைக்கு போகிறத நிறுத்தி மீண்டும் கொண்டு போய் 11வது அந்த பையனை சேர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துலிங்க ஆசிரியர்கள். ஐயா அங்கே போனங்க, உங்கள் பையனே படிக்காமல் வந்து இடையில நின்று தானே போனான், அந்த பையனுக்கு படிப்பே ஏறாதுமா, மறுபடியும் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு சேர்த்த இடத்துல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் வரைக்கும் வந்து அந்த பையனை கல்வி நிலையத்துக்குள்ளே வராமல், பள்ளிக்கு வராமல் தடுத்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இதை அனுமதிக்கவே இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. அவங்க வெளியூராக இருக்கிறனால நம்ம நேரடியாக போக முடியல. இதே உள்ளூருக்குள்ளே நம்ம இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக அந்த ஆசிரியர்கள் மேலே, பள்ளி நிர்வாகத்து மேலேயே வந்து நான் வழக்கு தொடுத்திருப்பேன். ஒரு குழந்தையை அரசு பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்கு தான் காரணம் தேட வேணும். ஒரு பையன் படிக்கிறதுக்கு தாங்க காரணம் தேடணும். அந்த பையன் படிக்கக்கூடாது, பள்ளிக்கு வருவதற்கு தகுதி இல்லை என்று எந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய சட்ட ரீதியான குற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறிடும். இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் போங்கம்மா பார்த்துக்கலாம், இல்லை வேறு பள்ளிக்கூடத்தில் போய் கேளுங்க அப்படின்னு அவங்க 4-5 ஸ்கூலுக்கு போய் அலைஞ்சு அவங்கெல்லாம் வந்து இந்த மார்க் ஷீட்டெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், ஏதோ ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளியில் சரிம்மா இங்கே சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குரூப்பில் சேர்த்திட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பையன் சேர்ந்ததுலேருந்து 10 நாளில் அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு, அவனோட ஆட்டிடியூடு, அவனோட படிப்பு, அவனுடைய ஞானம், அவனுடைய கல்வியில் மேல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தலைகீழாக மாறிடுச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா தலை சீவாமல், சில நேரம் குளிக்காமல், அழுக்குடன் செல்லக்கூடிய அந்த பையன் தன்னை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திட்டான். தன்னை வந்து உணர்ந்து மாறக்கூடிய சூழ்நிலையை அவன் உருவாக்கிருச்சு. காலையில் நேரமே எழுந்திரிச்சு அவன் வேலையை அவன் பார்த்துட்டு நேரமே வந்து பள்ளிக்கு போய் படித்து விட்டு மீண்டும் வந்துட்டு ஏதோ ஒரு இலவச இந்த மாதிரி ஒரு பயிற்சி நிலையத்துக்கு போய் அங்கேயும் வந்து டியூஷன் கற்றுக்கிட்டு எல்லா விதத்துலேயும் அவன் வந்து முன்னேறி கொண்டே வந்து இன்றைக்கி அந்த பையன் நல்லா இருக்கானுங்க. இன்றைக்கி 3rd இயர் டிகிரி முடிச்சுட்டு
அந்த பையன் ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டே மாஸ்டர் டிகிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் ஐயான்னு எனக்கு ஃபோன் பண்ணி மாதத்தில் ஒரு முறையாவது என்கிட்ட அந்த பையன் பேசிடுவான். இன்றைக்கி நல்லா இருக்கான், ஹைதராபாத்லேயும் அங்கேயே தான் இருக்கான். அப்போ இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தை இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த சுணக்கமாக இருக்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு படிப்பு போதும்னு நிறுத்திடாதீங்க. அதையும் பெண் பிள்ளைகளை எல்லோருமே புறக்கணிக்கிறாங்க. கொஞ்சம் சுணக்கமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீ படித்ததெல்லாம் போது விடு அப்படின்னு இன்றைக்கும் அந்த பிள்ளையோட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக சொல்லிக்கிட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைய ஒரு விதமான வாழ்க்கைக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் மனவேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் குழந்தைகளிடம் இப்பொழுதே 7வது 8வது படிக்கிறப்பவே அந்த குழந்தைகள்கிட்ட என்ன ஆக போகிற, உன்னோட எதிர்காலம் என்ன திட்டங்கள் வச்சுருக்க அப்படின்லாம் நீங்கள் பெற்றோர்கள் உட்காந்து பேசணும். அவங்க அம்மா போமா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு பொறுமையாக சாப்பிட்ற நேரத்தில், ரொம்ப பரிவான நேரத்தில், உங்களுடன் சந்தோஷமாக நெருக்கமாக அன்புடன் அவர்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் நீங்கள் குழந்தைகளிடம் பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள கிடக்கையை உங்கள்கிட்ட பகிர்வார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது சார்ந்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா வருங்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுக்கான தகுதி இதுதான் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்காதீங்க, காலம் தீர்மானிக்க வேண்டும். அதனால் ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் முடிவெடுக்கணும்னா தெளிவான அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உகந்த ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை கணித்து அந்த குழந்தை என்ன எதிர்காலத்தில் இருக்குது, கல்வி ஞானம் என்ன இருக்குது, புதனுடைய தன்மை என்ன, குருவுடைய தன்மை என்ன, எதிர்காலம் தொழில் சார்ந்து சனி பகவானுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத விஷயத்தில் எல்லாம் லக்ன புள்ளியிலிருந்து அதனுடைய சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எதிர்காலத்தை தீர்மானித்து விட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் அந்த குழந்தைகளை சேர்த்துங்க. அதுவும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஜாதக ரீதியாக என்று சொன்னால் அதில் இருக்கிறதுக்கும் குழந்தைகளோட மனநிலைக்கும் முரண்பாடு இருந்தால் அதையும் நீங்கள் திணிக்கக்கூடாது. குழந்தையோட விருப்பம் என்னவோ அதை சார்ந்து இருக்கணும். ஆனால் குழந்தைகளுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனை என்பது பெற்றோருக்கு இருப்பதை விட குழந்தைகளுக்கு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு அனுபவம் கம்மி. அதனால் அந்த குழந்தைகள்கிட்ட தெளிவாக பேசி முடிவு பண்ணி குடும்பம் எல்லாமே ஆலோசனை செய்து அவர்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்லி ரெண்டும் இணையும் பொழுது நிச்சயமாக அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் விதி என்பது வேறு, அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு. ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளுடைய குணங்களே வேறுபாடாக இருக்கும் பொழுது அடுத்தவங்க மாதிரி நம்ம புள்ள படிக்கணும், அவங்க மாதிரி வரணும், இவங்க மாதிரி வரணும் அப்படிங்கிறத புறத்திலிருந்து பார்க்காதீங்க. உங்கள் குழந்தைக்குள்ளே என்ன இருக்குங்கிறதிலிருந்து பாருங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாக நீங்கள் இருக்க முடியும். பெற்றோருடைய கடமையை சிறப்பாக செயல்படுத்த முடியும். சரிங்களா? உங்கள் குழந்தை கல்வியில், அறிவில், ஞானத்தில் மிகப்பெரிய அற்புதமான இடத்தை பிடித்து இந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் அற்புதமான வம்சாவளிக்கும் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கணும்னு தாய் மாசாணி நான் வேண்டிக்கிறேங்க. குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.